Welcome everybody, this is Jilfa on behalf of Pradigam Academy. So biology concepts எல்லாம் படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். லாஸ்ட் சாப்டர்ல ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அதோட ஒரு கைண்ட் ஆஃப் கண்டினியூஷன் மாதிரி தான் இந்த சாப்டர் இஸ் அபவுட் டூ. நம்ம இப்போ படிக்க போது ஹியூமன் டிசீசஸ் பற்றி. ஹியூமன் டிசீசஸ் தான் சாப்டர் நேம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஹியூமன் டிசீசஸில் இருந்து நம்ம என்னென்ன கவனிக்க வேண்டிய விஷயம் இங்கே இருக்குது அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும் ஃபார் நான் சயின்ஸ் மேஜர் எடுத்தவங்களுக்கு, பிகாஸ் யூ ஹாவ் டு மெமரைஸ் லாட் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசமோட. ஜஸ்ட் அ மினிட். நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட யூ ஹாவ் டு மெமரைஸ் நேம்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் நேம்ஸை விட யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் கைண்ட் ஆஃப் டிசீசஸ் தட் பர்டிகுலர் மைக்ரோ ஆர்கானிசம் ஆர் காசிங் அப்படின்றது தான். எந்த பர்டிகுலர் மைக்ரோ ஆர்கானிசம் என்ன டிசீஸை காஸ் பண்ணுது அப்படின்றத கொஞ்சம் நீங்கள் ஒரு சார்ட் மாதிரி போட்ட மற்ற எந்த சாப்டர் படிக்கிறீங்களோ இல்லையோ, இந்த சாப்டர் நீங்கள் இந்த சாப்டரும் லாஸ்ட் சாப்டர்ல அந்த வைட்டமின் டெஃபிஷியன்சி டிசீசஸ் மினரல் கூட விட்டுருங்க. நீங்கள் இன்கேஸ் நான் சொல்ல வர்றது என்னன்னா லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷனுக்கு, பட் அப்படி பண்ணக்கூடாது. லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன் பண்ணுறவங்களா நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் கோ த்ரூ வைட்டமின் சார்ட்டை மட்டும் மறந்துடாதீங்க. அதே மாதிரி இந்த வீடியோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா, நான் கம்ப்ளீட்டாக சார்ட்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன், டேபிள் ஆஃப் காலம் தான் கொண்டு வந்திருக்கேன். கம்பேரிஷன் இந்த டேபிள் ஆஃப் காலமும் வச்சுக்கோங்க. இந்த டேபிள் ஆஃப் காலம் இருக்கிறத கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய கொஷின் பேப்பர்ஸில் நான் எப்படி கைண்ட் ஆஃப் கொஷினை பார்த்துருக்கேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி இப்போ கேட்குறேன் பாருங்க. உங்களுக்கு நெக்டலோபியா எந்த வைட்டமின் குறைபாடால வருது? நெக்டலோபியா மாலைக்கண் நோய், வைட்டமின் ஏ உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஆஸ்டியோமலேசியா எந்த வைட்டமினோட குறைபாடுல வருது? பெரி எதனால வருது? பெலாக்ரா ஏன் வருது? பெர்னிஷியஸ் அனீமியா ஏன் வருது? அதாவது நாள்பட்ட அனீமியா, ரத்த சோகை சொல்றோம்ல, அனீமியா. ஸ்டெரிலிட்டி எது குறைவால வருது? எந்த வைட்டமின்லாம் நம்ம ஃபேட் சால்யுபிள் வைட்டமின் அப்படின்னு சொல்லலாம், கொழுப்புல கரையக்கூடிய வைட்டமின்கள் என்ன? அப்போ உங்களுக்கு கீழே பி காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏடிகே கொடுத்துருக்காங்க, சிஎன்டி கொடுத்துருக்காங்க, சாரி வைட்டமின் சி அண்ட் டின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எந்த காம்பினேஷனை சூஸ் பண்ணுவீங்க? இந்த மாதிரி கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். அதனால வைட்டமின் சார்ட்டை கொஞ்சம் தெளிவாக இருங்க. அதே மாதிரி இந்த இதில் ஒரு கொஷின் பேப்பரில் இருக்க ஒரு கொஷினை பார்த்தேன். லெட்ஸ் கெஸ். பாக்டீரியாவால் காஸ் ஆகக்கூடிய டிசீஸ் இது. அதாவது இது ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் வந்து பாக்டீரியாவால் காஸ் ஆகிற நோய் கிடையாது. அது என்னன்னு கண்டுபிடிங்க. எக்ஸாம்பிள்: காலரா, ஷிஜெல்லோசிஸ், காலரா, டைஃபாய்டு, மம்ஸ். இது 4 டிசீஸும் கொடுத்துருக்காங்க. இது பாக்டீரியாவால எந்த டிசீஸ் வந்து காஸ் ஆகல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம மம்ஸை சூஸ் பண்ணுறோம், ஏன்னா இது ஒரு வைரல் டிசீஸ். இந்த மாதிரி கொஷின்ஸ் வருது அப்படின்னா யூ ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் பாக்டீரியல், வைரல், ஃபங்கல் டிசீஸை கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்போது அதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்ம எதை தெரிஞ்சுக்கணும்? பேசிக்ஸ் புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பேசிக்ஸ். அதில் திடீர்னு அக்யூட்னு யூஸ் பண்ணுவேன், எண்டமிக், பேண்டமிக்னு யூஸ் பண்ணுவேன். அதெல்லாம் என்னன்றது நமக்கு புரியணும் இல்லையா? அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் கவனிங்க. டைம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, யூ வில் லேர்ன் இட் பெட்டர். ஓகே, தட் இஸ் த மோட்டிவ் ஆஃப் அஸ்ல. வாங்க பார்த்தலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஹெல்த் அப்படின்றது என்ன, உடல் நலம் அப்படின்றது என்ன, 3 ஆப்ஷன் சொல்லுவாங்க. ஹெல்த் இஸ் பீயிங் வெல் இன் பிசிக்கல், மென்டல், சோஷியல் ஸ்டெபிலிட்டி. 3மே இருக்கணும். பிசிக்கலாகவும் ஒருத்தவங்க நல்லா இருக்கணும், மென்டலியும் நல்லா இருக்கணும், சோஷியலி வெல்பீயிங், சமுதாயத்துக்கு கூட நல்லபடியாகவும் நம்ம பழகணும். நம்மளால எந்த டிசீசஸும் காஸ் கூடாது. ஓகே, அந்த சிச்சுவேஷன் இருக்கு இல்லையா? அப்போ இந்த 3 ஃபேக்டர்ஸையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தா தான் ஒரு இண்டிவிஜுவலை நம்ம என்ன சொல்லுவோம்? ஹெல்தி இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எஸ். அப்போ டிசீஸ் அப்படின்னா என்ன? டிஸ்ஈஸ் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஒரு இண்டிவிஜுவல் எப்போ ஹெல்தி அப்படின்னு சொல்லுவோம்? அவங்களுக்கு எந்த டிசீஸும் எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லாதப்போ. அப்போ டிசீஸ்னு சொல்லக்கூடிய நோய்கள் வந்து எப்படி
வருது? அதோட காரணிகள் தான் இவங்கெல்லாம் இந்த ஸ்லைட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது. ஓகே, எஸ். காசஸ் ஆஃப் த டிசீசஸ். ஏன் ஒரு இண்டிவிஜுவலுக்கு டிசீஸ் காஸ் ஆகுது? தஸ் த இண்டிவிஜுவல் இஸ் செட் டு பி அன்ஹெல்தி. ஓகே, அந்த இண்டிவிஜுவலை இப்போ நம்ம அன்ஹெல்தின்னு சொல்லிடுறோம், ஏன்னா அவங்களுக்கு ஒரு டிசீஸ் காஸ் ஆச்சு. எதனால காஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸால. ஃபார் எக்ஸாம்பிள், ஆசிட் ரெயின், அமிலமலையில் அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக போய்கிட்டே இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன வருது? என்விரான்மெண்ட், சூழ்நிலை காரணங்கள். அவங்களுக்கு என்ன வருது? ஸ்கின் கேன்சர் வருது. பொல்யூட்டட் ஏரை சுவாசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ் வருது. இந்த மாதிரியான சூழ்நிலை காரணங்களால வரக்கூடிய டிசீசஸ் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, சூழ்நிலை காரணிகள். தென் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், மரபியல் காரணிகள். நம்மளோட ஜீன்ல ஏதாவது மியூட்டேஷன், ரேடியேஷன்னால ஒரு மியூட்டேஷன் நடந்திருக்கு, அந்த ஜீன் இன்ஹெரிட் ஆகுது, ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு பாஸ் ஆகுது. அப்போ ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறை வழியா நோயும் பரவும், காஸ் ஆகுது ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் மூலியமா. அதனாலதான் நமக்கு என்ன சொல்றாங்க, ஒபிசிட்டி இருக்கா, அப்போ உங்க ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கா கேட்பாங்க. சுகர் இருக்கா, டயபெட்டிஸ் இருக்கா, உங்க ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கா கேட்பாங்க. தட் மீன்ஸ் ஜெனட்டிக்கலி டிசீஸ் கேன் பி டிரான்ஸ்ஃபர்ட். ஓகே, தென் நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸ் அப்படின்ற சத்து பற்றாக்குறை தான் நம்ம கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். புரோட்டீன் டெஃபிஷியன்சியா இருக்கக்கூடிய குவாஷியாக்க மராஸ்மஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அண்ட் வைட்டமின் டெஃபிஷியன்சி, மினரல் டெஃபிஷியன்சி எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டா பார்த்துட்டோம். அதனால அப்போ பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்காம இருந்தா, ஒரு கம்ப்ளீட் மீல் அப்படின்றது என்ன? பேலன்ஸ்டு மீல் அப்படின்றது என்ன? கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட்ஸ், வைட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர்ஸ் எல்லாம் இருக்கணும். அந்த மீலை எடுத்துக்காம போகணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நியூட்ரிஷன் ஃபேக்டர்ஸ், நம்மளோட உடம்புல ஊட்டச்சத்துன்றது குறையுது. அந்த குறைபாடால நமக்கு நோய் கண்டிப்பா வரும்ன்றது தான் லாஸ்ட் வீடியோல நம்ம கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணது. மெட்டபாலிக் ஃபேக்டர்ஸ், வளர்சிதை மாற்ற குறைபாடுகள். நீங்க இன்கேஸ் கார்போஹைட்ரேட் எடுக்கிறோம், ஓகே, என்கிட்ட இந்த கார்போஹைட்ரேட்டை குட்டி குட்டியா உடைக்கிறதுக்கான என்சைம் இல்லை, நொதி இல்லை. அதனால இந்த கார்போஹைட்ரேட் என் பிளட்ல அப்படியே இருக்கு. இதுதான் அப்ப இங்க என்ன ஆகுது, நம்ம உடம்புல இத உடைக்க முடியல, சிதைக்க முடியல. அப்போ இது ஒரு மெட்டபாலிக் ஃபேக்டர், நோய் வரதுக்கான ஒரு மெட்டபாலிக் ஃபேக்டர். அப்போ இந்த 4 ஃபேக்டர்ஸையும் கொஞ்சம் எலாபரேட்டா டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, diseases that are not caused by organism, that is non communicable diseases னு சொல்றாங்க இல்லையா. அதாவது நோய் கிருமிகளால பரவ முடியாத நோய்கள், நோய் கிருமிகள் அல்லாமல் தோன்றும் நோய்கள், நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதுல நான் சொல்லக்கூடிய ஒரு சில ஃபேக்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும், அதனால கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஓகே, மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் நான் சொன்ன மாதிரி நம்ம உடம்புல சில வேலைகளை செய்ய முடியாம போகிற நிலைமைனால வரக்கூடிய நோய்கள். அப்ப நம்ம இப்ப டாக் பண்ணிட்டு இருக்கிறது, பேசிட்டு இருக்கிறது எல்லாமே which is about non communicable diseases, நோய் கிருமிகள் அல்லாமல் தோன்றும் நோய்கள். ஓகே, எஸ். டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படின்ற கண்டிஷன் எப்படி வரும் அப்படின்னா, டயபெட்டிஸ் அப்படின்றத 2 வகையா பிரிக்கிறோம். டயபெட்டிஸ் அப்படின்ற சுகர்னு சொல்றோம் இல்லையா, நம்ம நீரிழிவு நோய். அந்த டயபெட்டிஸ் 2 மெல்லிட்டஸ் இன்சிபிடஸ் அப்படின்னு 2 வகையா பிரிக்கிறோம். மெல்லிட்டஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா, சுகரை உடைக்கக்கூடிய இன்சுலின் அப்படின்ற ஹார்மோன் இருக்கு இல்லையா, இன்சுலின் ஹார்மோன் அது போதிய அளவு இல்லாம போகிறதுனால பிளட்ல சுகரோட அளவு அதிகமா இருக்கும். அதுதான் பிளட் சுகர் அப்படின்னு சொல்றோம். பிளட்ல சுகரோட அளவு அதிகமா இருக்கும். அப்ப கிட்னி என்ன பண்ணும், யூரின்ல நிறைய கிட்னியால என்ன பண்ண முடியுது, நிறைய சுகரை ஃபில்டர் பண்ண முடியல. அப்ப யூரின்ல நிறைய சுகர் வெளியேறும். அதை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணும் போதுதான் இவங்களுக்கு ஓகே சுகர் இருக்கு, ஏன்னா பிளட்ல நிறைய சுகர் கலந்துருக்கு, இன்சுலினோட லெவல் அங்க கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வருது. அதுதான் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ். இந்த டயபெட்டிஸ் இன்சிபிடஸ்னா என்ன தெரியுமா,
இங்க பிளட்ல சுகர் லெவல் எல்லாம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் கிட்னியால் பிளட்ல இருக்கக்கூடிய அந்த நார்மல் சுகர் கண்டென்ட்டையே என்ன பண்ண முடியாதுன்னா எக்ஸ்க்ரீட் பண்ண முடியாது. தட் மீன்ஸ் ஃபில்டர் பண்ண முடியாது. ஓகே, கிட்னி சரியாக ஒர்க் ஆகாதனால என்ன பண்ணும், யூரின் அதிகமாக பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தேர்ஸ்டி, அவங்களுக்கு பயங்கரமாக தாகம் அடிக்கும், எக்ஸசிவ் யூரின் ப்ரொடக்ஷன் இருக்கும், கிட்னி சரியாக வேலை செய்யாது. ஓகே, இந்த கண்டிஷனை தான் டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு மெட்டபாலிக் டிஸார்டர். இங்கே நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ஒரு சில பாகங்கள் வேலை செய்யாமல் போறனால வரக்கூடிய நோய்கள். கொரோனரி ஹார்ட் டிசீசஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபேட், இப்போ கொழுப்புங்களை நம்ம பாடியால் சரியாக நீக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, மெட்டபாலைஸ் பண்ண முடியல, எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண முடியல. இது என்ன பண்ணுது, ஹார்ட்டில் போய் பிளாக் கிரியேட் பண்ணுது. ரத்த ஓட்டத்தை, ஹார்ட்டுக்கு வரக்கூடிய ரத்த நாளங்கள்னு சொல்லக்கூடிய பிளட் வெசலில் அந்த கொழுப்புங்க போய் அடைஞ்சிக்கிறதுனால பிளட் சப்ளை ஹார்ட்டுக்கு ஈக்குவலாக கொடுக்க முடியல. அதனால் ஹார்ட்டுக்கு தேவையான பிளட் கிடைக்கல. அப்போது எவ்வளோதான் அந்த ஹார்ட் பம்ப் பண்ணும் இல்லையா, அங்கே ஒரு பிளாக் வருது, ஹார்ட்டுக்கு சரியாக ரத்தம் போல் நமக்கு அட்டாக் வருது, பிளட் ஃபுல்லாக பாடியில் பரவ முடியல. ஓகே, இந்த கொரோனரி ஹார்ட் டிசீசஸ் இது மாதிரியாக இருக்கக்கூடிய இதய நோய்கள். சிறுநீரக செயலிழப்பு ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பிளட்ல இது நிறைய நம்ம இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம்னு தான் வச்சுக்கோங்களேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காது. கிரியேட்டனன், பிளட் கிரியேட்டனன், சீரம் கிரியேட்டனன் அப்படின்ற ஒரு எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட் என்ன பண்ணும், அது 1.2 தான் இருக்கணும், 1.2 கிராம் தான் இருக்கணும், கிராமோ மைக்ரோகிராம் ஐ எம் நாட் ஷுர், 1.2 அப்படின்றது தான் இருக்கணுன்ற இடத்துல என்ன ஆகுது, நம்ம அதாவது நார்மலி நம்ம யூரின்ல 1.2 தான் இருக்கணும். ஓகே, யூரின் ஆர் சீரம்ல 1.2 தான் இருக்கணும்னா என்ன பண்ணுது, இது 7, 8 அப்படின்ற லெவலை இண்டிகேட் பண்ணும். நிறைய பேருக்கு நீங்கள் அதை கேட்டிருப்பீங்க, உப்புச்சத்து அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் அந்த நம்மளோட கிட்னியால் அந்த கிரியேட்டனன் அப்படின்ற காம்பவுண்டை என்ன பண்ண முடியல, ஃபில்டர் பண்ண முடியல, டைரெக்டாக யூரின்ல வெளியே அனுப்புது. ஓகே, அப்போது கிட்னி என்ன பண்ணுது, ரொம்ப ட்ரை பண்ணும் இந்த லெவலை குறைக்கிறதுக்கு, இந்த உப்பை குறைக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க இல்லையா. அப்போ அந்த கிட்னி என்ன பண்ணுறது, சரியாக அங்கே ஒர்க் ஆகலை, கிட்னி செல்ஸ் அங்கே அழிஞ்சு போகுது. ஓகே, அப்போ சிறுநீரக செயலிழப்பு, ரெய்னல் ஃபெயிலியர், இது நிறைய காசஸ்லாம் இருக்குது. தென் நம்மளோட ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த அழுத்தம் இருக்கு இல்லையா, உயர் ரத்த அழுத்தம் என்ன ஆகுது, பிளட் ப்ரெஷர், எவ்வளோ ப்ரெஷரில் நம்ம ஹார்ட்டுக்கு பிளட் வரணும் அப்படின்றது இருக்குது, ஹார்ட்டை விட்டு வெளியே போகணுன்றது இருக்குது. அதில் ஒரு நிலைமை மாறும் போது இது எதனால் வருது அப்படின்னா, நம்ம எடுத்துக்கிற ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆல்சோ ஒபிசிட்டினால் வரும். அதனால் வர உயர் ரத்த அழுத்தம். ஓகே, தென் ஒபிசிட்டி, அல்சீமர்ஸ் டிசீஸ்னு சொல்லக்கூடிய ஒரு அல்சீமர் நோய். அல்சீமர் சொல்லும் போது என்னங்கன்னா மெமரி லாஸ் கொடுக்குற டிசீஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னா, அல்சீமர்ஸ் நம்ம பிரெயின் செல்ஸ், ஒரு சில பிரெயின் செல்ஸ் என்ன ஆகுது, டெஸ்ட்ராய் ஆகுது, பிரெயின் செல்ஸ் டெத் ஆகும் போது வரக்கூடிய டிசீஸ் அல்சீமர் டிசீஸ், அல்சீமர் நோய். அதனால நம்ம ஞாபக மறதி வரும். ஸ்ட்ரோக், பக்கவாதம், இதெல்லாம் என்ன பண்ணுறது, மூளையை தாக்கும் பக்கவாத நோய்கள். பக்கவாதம், பேரலைசிஸ் நடக்கும். ஆக்சுவலி பேரலைசிஸ் நம்ம சொல்கிறோம், இந்த வேர்டோட கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் இஸ் பெராலிசிஸ், பெராலிசிஸ்ன்ற மாதிரி சொல்லணும். ஓகே, ஆர் ஆல் காஸ் டியூ டு மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ், நம்ம பாடி சரியாக ஒர்க் ஆகாமல் நடக்கிறது. அப்போது மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் உங்களுக்கு. டயபெட்டிஸ் இன்சிபிடஸ், டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ், பபிள் பாய் சிண்ட்ரோம், கொரோனரி ஹார்ட் டிசீஸ், இதில் ஒரு ஆப்ஷன் மட்டும் உங்களுக்கு உடல் உறுப்புகளில் செயலற்ற தன்மை, அதாவது வளர்சிதை மாற்ற குறைபாடு நோய் இல்லை. அது எது கண்டுபிடிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போது என்னென்ன மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, அதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஹெரிடிட்டரி டிசீசஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ், நம்மளோட ஜீன் இருக்கு இல்லையா, ஜீனில் ஏதாவது ஒரு டிஃபெக்ட் ஏற்பட்டு இந்த ஜீன் மாறுபடுது, அதனால வரக்கூடிய நோய்கள். ஓகே, அப்போ இதில் என்ன நமக்கு தெரிய வருது அப்படின்னா, லைக் ஒரு வேரியேஷன், ஒரு சேஞ்ச், ஒரு வேரியேஷன் நம்ம ஜீன்ல நடக்குது. இந்த வேரியேஷன் இஸ் பீயிங் இன்ஹெரிட்டட். நம்மளோட ரீப்ரடக்டிவ் செல்ஸ்ல
ஏதாவது ஒரு வேரியேஷன் நடந்து அந்த வேரியேஷன் இன்ஹெரிட் ஆகிறது மூலியமா ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு இந்த நோய் அப்படின்றது வரது ஜீனுனால வரது டிரான்ஸ்ஃபர் ஆகிறது மூலியமா கிரியேட் ஆன நோய்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம், ஆல்பினிசம் அப்படின்றது என்னன்னு. அப்ப ஆல்பினிசம் எதனால வருது அப்படின்னா, மெலனின் மெட்டபாலிசம்னால இன்ஹெரிட்டட் அதாவது உங்களோட ஆன்சிஸ்டர் கிட்ட இருந்து உங்களுக்கு வந்த டிசீஸ் இது, ஜீன் வழியா. மெலனின் வளர்சிதை மாற்ற குறைபாட்டால் வரும் பரம்பரை நோய், இதை ஆல்பினிசம் சொல்றோம். அவங்களுக்கு மெலனின் சொல்ற பிக்மெண்ட், நம்மளோட ஸ்கின்னோட கலரை கொடுக்கக்கூடிய மெலனின் பிக்மெண்ட் அவங்களுக்கு சரியா ஒர்க் ஆகலை, மெட்டபாலைஸ் ஆகலை, ப்ரொடியூஸ் ஆகலை. அப்போ அவங்களால என்ன பண்ண முடியாது, சன்லைட்ல இருக்கவே முடியாது. சன்லைட்ல நம்ம சர்வைவ் ஆகணும் அப்படின்னா நமக்கு மெலனின் பிக்மெண்ட் வேணும் கண்டிப்பா. அதை தான் பாருங்க போட்டோஃபோபியா அப்படின்னு சொல்றாங்க. இந்த போட்டோஃபோபியா என்ன பண்ணுறாங்க, ஃபோபியா ஃபியர் சொல்கிறோம்ல, ஃபோட்டோ லைட், அவங்களால சன்லைட்ல வரவே முடியாது, பயங்கரமாக ஸ்கின் எல்லாம் இரிட்டேட் ஆகும். ஆல்பினிசம் அப்படின்ற பால் போன்ற வெண்மையான தோல் மற்றும் முடியோட நிறம் எல்லாமே மாறி இருக்கும். எதனால, அவங்களுக்கு மெலனின் அப்படின்ற பிக்மெண்ட் இல்லாத காரணத்தினால, மெலனின் என்னும் நிறமி இல்லாததால் தோன்றுகிறது. ஓகே, இது மாதிரி என்னென்ன ஜெனட்டிக் டிசீசஸ் நமக்கு ஒரு ஜெனரேஷன்ல ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு பாஸ் ஆகலாம் அப்படின்னா, சிக்கிள் செல் அனிமியா, ஹீமோஃபிலியா, இந்த நேம்லாம் நீங்க நல்லா ரிமெம்பர் பண்ணிக்கணும். சிக்கிள் செல் அனிமியாவை பாருங்க, கதிர் அறிவால் ரத்த சோகை நோய் அப்படின்னு சொல்லுவோம். கதிரை வெட்டுறதுக்கு ஒரு நிலா மாதிரியான ஒரு அறிவால் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ரெட் பிளட் செல்ஸ் எல்லாம் மாறிடும். தலசீமியா, டவுன் குறைபாடு, நிறக்குருடு, குமிழ் சிறுவன் நோய் போன்ற பரம்பரையாக கடத்தப்படும் மரபியல் நோய்கள். ஓகே, அப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொரு டிசீசஸோட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஹீமோஃபீலியா அப்படின்றது என்னாங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹீமோஃபீலியா ரத்த உறையாமை நோய், பிளட் கிளாட்டிங், அங்கே இதுவுமே ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர் தான். நம்மளோட ஜீன்ல இருக்கிற ஒரு ஃபேக்டர்னால பிளட் கிளாட்டிங்கே நடக்காது இவங்களுக்கு. இன்கேஸ் ஒரு தடவை அடிபட்டுருச்சு அப்படின்னா இவங்களால சர்வைவ் ஆகவே முடியாது. தட் இஸ் வை சம் கைண்ட் ஆஃப் கேர்ள்ஸ் ஆஃப்டர் தேர் பியூபர்ட்டி cannot being survive அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல படிச்சிருப்போம். அவங்களோட அதாவது அந்த பியூபர்ட்டிக்கு அப்புறம் ஒரு சில கேர்ள்ஸால இந்த டிசீஸ் அஃபெக்ட் ஆகிற கேர்ள்ஸால சர்வைவ் பண்ணவே முடியறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பிளட் கிளாட்டிங் அப்படின்றதே நடக்க மாட்டேங்குது அதனால. ஓகே, தென் ஹீமோஃபிலியா, சிக்கிள் செல் அனிமியா அப்படின்றது நார்மலி நம்ம ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்ற ரத்த அணுக்கள், சிவப்பு ரத்த அணுக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, சர்க்கிள் ஷேப்ல இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, ஆக்சிஜனை கேரி அவுட் பண்ணிட்டு போறாங்க. அப்போ சிக்கிள் செல் அனிமியால இந்த பிளட் செல்ஸ் எல்லாமே பிறை கிரசன்ட் மாதிரி, பிறை மாதிரி என்ன ஆகுறாங்க, சிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அறிவால் மாதிரி, கதிர் அறிவால் மாதிரி சேஞ்ச் ஆயிடுவாங்க. சேஞ்ச் ஆயிட்டு என்ன பண்ணுவாங்க, நம்ம பிளட் வெசல்ஸ்ல போய் பிளாக் பண்ணுவாங்க. ஃபுல்லாக ஓப்பனிங்கில் போய் ஃபுல்லாக பிளாக் பண்ணிடுறாங்க. இதனால இன்ஃப்ளமேஷன், வீக்கம் எல்லாம் நடக்கும். அது என்ன ஆகுறாங்கன்னா இவங்க ஈஸியாக டெஸ்ட்ராய் ஆகிடுவாங்க. டெஸ்ட்ராய் ஆகுறதுனால ஆர்பிசி கவுண்ட் டிக்ரீஸ் ஆகும், ஆக்சிஜன் இல்லாமல் போகும் உடம்புக்கு. இந்த மாதிரியான டிசீசஸ்லாம் வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. தலாசீமியா அப்படின்ற நோய். ஸோ தலாசீமியா அப்படின்றதும் என்னன்னா சேம், நம்ம ஹீமோக்ளோபின் இருக்கு இல்லையா, ஹீமோக்ளோபின் அப்படின்ற ஒரு பிக்மெண்ட் இருக்கு இல்லையா, விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அயன். ஹீமோக்ளோபின்ல ஒரு பார்ட் அயனும் தான். ஸோ அவங்க உடம்புல அயன் கண்டென்ட், ஆர்பிசி கண்டென்ட், ஹீமோக்ளோபின் கண்டென்ட் எல்லாம் கம்மியாக இருக்கும். ரத்த சோகை தான் தலசீமியாவும் எக்ஸசிவாக அவங்களுக்கு கம்மியாக இருக்கும். நமக்கு நார்மலி 12 to 14 இருக்குன்னா அவங்களுக்கு 2-3 தான் இருக்கும். அவங்க எந்திரிச்சாலே மயக்கம் வரும், அவங்களுக்கு நடக்க முடியாது, அவங்களால தலை சுத்து. இதெல்லாம் ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர். இதுக்கு ஒரே தீர்வு அவங்க அடிக்கடி பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணணும், பிளட் ஏற்றிக்கிட்டே இருக்கணும். ஓகே, இது ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர், ரிமெம்பர்.
தென் டவுன் சிண்ட்ரோம் அப்படின்றது இந்த சிண்ட்ரோம் டவுன் சிண்ட்ரோமை குழந்தை கருவில் இருக்கும் போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு தான் டெஸ்ட்லாம் எடுப்பாங்க இல்லையா. டவுன் சிண்ட்ரோம் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன பாருங்க, நம்ம ஹியூமன்ல இருக்கக்கூடிய 21 குரோமோசோம் இருக்காங்க பார்த்தீங்களா, 21 இதில் நடக்கக்கூடிய ஒரு டிஸார்டர். ஜென்ரலி நம்மளோட குரோமோசோம்ஸ் எல்லாம் 2 பேராக இருக்கும்ன்ற தெரியும். இந்த இடத்துல 3 பேர்ஸ் இருக்கும். இந்த குரோமோசோம் 21 வந்து 3 இருக்கும். 2 பேர்ஸ் இருக்கிற இடத்துல 3 இருப்பாங்க. நம்மளோட பேரா இருக்க இடத்துல 3 குரோமோசோம்ஸ் 3 செட்ஸா இருப்பாங்க. ஓகே, அவங்க இதுதான் ட்ரைசாமி அப்படின்னு சொல்றாங்க. இந்த 21th குரோமோசோம் இந்த மாதிரி அப்நார்மலிட்டி மாற்றி கிரியேட் ஆயிருக்கும். ஒவ்வொரு செல்லும் நம்ம பாடியில் இருக்க ஒவ்வொரு செல்லில் இருக்கக்கூடிய 21th குரோமோசோம் இந்த மாதிரி 3 அமைஞ்சிருப்பாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா ஃபேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு அப்பியர் ஆகும். தென் டவுன் சிண்ட்ரோம்ல என்னன்னா இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி, அவங்களால நார்மல் பீப்புள் மாதிரி அவங்களால இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. தென் கலர் பிரைட்னஸ்னு சொல்லக்கூடிய நிறக்குருடு அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, ஒரு சில கலர்ஸ் அவங்களுக்கு தெரியாது. நம்மளால கிரீன் பார்க்க முடியற மாதிரி அவங்களுக்கு கிரீனா அது தெரியாது, கிரேவா தெரியும். அந்த மாதிரி கலர் பிளைண்ட்னஸ், இதுவும் ஜெனட்டிக் டிஸார்டர். பபிள் பாய் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஒரு நோட்டட் டவுன் ஸ்கிட் அப்படின்ற டிசீஸ். பபிள் பாய் சிண்ட்ரோம் அப்படின்னா சிவியர் கம்பைன்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி டிசீஸ். அவங்களுக்கு என்ன ஆகும், அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். அவங்களோட இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். பயங்கரமாக இம்யூனிட்டி டெவலப்பே ஆகாமல் இருக்கிறனால சிவியர்லி கம்பைன் நிறைய நோய்கள் அவங்களுக்கு ஒன்னோடு சேர்ந்து அஃபெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுதான் பபிள் பாய் சிண்ட்ரோம். இது யாருக்கு, குழந்தைங்களுக்கு தான் அதிகமாக அஃபெக்ட் ஆகக்கூடிய ஜெனட்டிக் டிஸார்டர், ஜீன் வழியாக வரக்கூடிய ஒரு நோய். இந்த ஸ்கிட் டிசீசஸ் இருக்கு இல்லையா, இதனால என்ன ஆகும் அப்படின்னா அடிக்கடி அவங்களுக்கு நோய் வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். இதெல்லாம் ஃபியூ ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ்க்கு எக்ஸாம்பிள். கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்னென்னன்றது நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, தென் நியூட்ரிஷனல் டிசீசஸை கம்ப்ளீட்டாக நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். எப்படி வைட்டமின், ப்ரோட்டீன், மினரல் இதை பற்றினா டெஃபிஷியன்சி எல்லாம் நல்லா படிச்சிட்டோம் நம்ம. டயட் விச் கண்டெயின் ஆல் எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் இன் கரெக்ட் ப்ரொபோர்ஷன் இஸ் indispensable for maintaining good health. ஒரு குட் ஹெல்த் இருக்கணும் அப்படின்னா நல்ல ப்ராப்பர் டயட் வேணும். அந்த டெஃபிஷியன்சி இன் சர்டைன் ஃபுட் கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் காசஸ் வேரியஸ் கைண்ட் ஆஃப் டிசீஸ். அதுதான் நியூட்ரிஷனல் டிசீஸ் சொல்றோம் இல்லையா. அப்போ நியூட்ரிஷனல் டிசீசஸ் பத்தி லாஸ்ட் வீடியோவில் நம்ம படிச்சிட்டோம். இதனாலையும் நமக்கு நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் நம்ம உடம்புல கிரியேட் ஆகுது. அப்போ கம்யூனிகபிள் டிசீசஸ் எதனால நடக்குது? ஒரு பாக்டீரியாவால, ஒரு வைரஸால, ஒரு ஃபங்கையால, புரோட்டோசோனால, ஹெல்மெத், இவங்க 2 பேரையும் என்ன சொல்லுவோம், ஒட்டுண்ணிக, பாரசைட் அப்படின்னு சொல்றோம். புரோட்டோசோனி, ஹெல்மெந்தஸ்னா புழு. தென் பாக்டீரியல் டிசீசஸ் அப்படின்னா பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை, புரோட்டோசோவா, புழு, இவங்களை என்ன சொல்றோம், அதாவது ஒட்டுண்ணிகள் அப்படின்னு சொல்றோம். ஒட்டுண்ணி. எஸ். அப்போ பேத்தஜன் அப்படின்ற நோயூக்கி அப்படின்னா யாரு அப்படின்னா அவங்க தான் டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம். இப்போ நமக்கு ஷிஜல்லா வந்திருக்கு அப்படின்னா, இல்லை காலரா வந்திருக்கு, இல்லை மலேரியா வந்திருக்கு அப்படின்னா பிளாஸ்மோடியம் மலேரியே அவங்க தான் பேத்தோஜன். அவங்க ஒரு வைரஸ். தென் விப்ரையோ காலரே வைரஸ், என்டமீபா ஹிஸ்டோலைட்டிகா பாராசைட், புரோட்டோசோன். ஓகே, அவங்க எல்லாம் இந்த டிசீஸ் காஸ் பண்ற உயிர், அதாவது நுண்ணுயிரிகள் தான் என்ன பண்றாங்க, அவங்கள பேத்தஜன் நோயூக்கின்னு சொல்றோம். தென் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, நம்மளோட ஹோஸ்ட்ல, அதாவது இப்ப நம்ம ஹியூமன் பத்தி படிக்கிறதுனால ஹியூமனோட ஆர்கன்ஸ், ஒவ்வொரு ஆர்கன்ஸையும் இன்ஃபெக்ட் பண்ணி, லங்ஸ் அப்படின்றத பல்மனரி, ஹார்ட் அப்படின்றத கொரோனரி, தென் லங்ஸ் இன்ஃபெக்ட் பண்றாங்க, ஹார்ட்டை இன்ஃபெக்ட் பண்றாங்க, ஐஸை இன்ஃபெக்ட் பண்றாங்க, ஸ்கின்னை இன்ஃபெக்ட் பண்றாங்க, ரீனல்னு சொல்லக்கூடிய கிட்னியை இன்ஃபெக்ட் பண்றாங்க, தென்
பிரெயின் இன்ஃபெக்ட் பண்ணுறாங்க. அப்போ அதனால தான் ஒவ்வொரு மைக்ரோ ஆர்கானிசமை ஆர்கன் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு உறுப்பை தேடி போய் அங்கே வாழும் ஒவ்வொரு மைக்ரோ ஆர்கானிசமும். ஓகே, இப்போ கூட ரீசெண்டாக நம்ம பிரெயின் ஈட்டிங் அமீபாலாம் கவனிச்சிருப்போம். பிரெயினை மட்டும் போய் இன்ஃபெக்ட் பண்ணுது அந்த மாதிரி. தென் அக்யூட் அப்படின்றது அக்யூட் அண்ட் சிவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. சடனாக வரக்கூடிய டிசீசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைஃபாய்டு அந்த மாதிரி. க்ரானிக் அப்படின்றது ரொம்ப நாளாக நமக்கு இருக்குது, டயபெட்டிஸ் மாதிரி, ஆர்எல்ஸ் டிபி மாதிரி, டியூபர்குலோசிஸ் மாதிரி ரொம்ப நாளாக இதில் அவங்க இன்ஃபெக்ட் ஆகிருப்பாங்க. வெரிகோஸ் வெயின் இந்த மாதிரி டிசீசஸ். பட் வெரிகோஸ் வெயினில் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். பட் க்ரானிக்காக இருக்கக்கூடிய அந்த டிபி மாதிரி பல நாட்களாக இருக்கக்கூடிய நாள்பட்ட. தென் வெக்டார் அப்படின்னா இந்த பேத்தோஜனை எந்த ஆர்கானிசம் கடத்திட்டு கொண்டு போய் இன்னொரு ஆர்கானிசம் கிட்ட கொடுக்குதோ அவங்கள வெக்டார் அப்படின்னு சொல்றோம். எப்படி மலேரியாவை காஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்மோடியம் அப்படின்ற ஆர்கானிசமை என்ன பண்ணுது, நம்மளோட மஸ்கிட்டோ எடுத்துட்டு போய் இன்னொரு ஹியூமனுக்கு கொடுக்குது இல்லையா, கொசு. அந்த மஸ்கிட்டோ இங்க ஒரு கடத்தியா ஆக்ட் ஆகுது, வெக்டார். இப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கவனிங்க. எபிடெமிக் அப்படின்னா சடன் அவுட் பிரேக். பேண்டமிக் அப்படின்றது இந்த வேர்டு நமக்கு நல்லா பழகுனது தான். ஒரு டிசீஸ் காஸ் ஆகுது, அந்த டிசீஸ் என்ன ஆகுது, வேர்ல்டு ஃபுல்லாக பரவுச்சு அப்படின்னா அதை பேண்டமிக்னு சொல்லுவோம். எபிடெமிக் அப்படின்றது திடீர்னு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 மாசமா நம்ம 6 மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம பக்கத்துல இருக்க ஏரியால அம்மா வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோ, சிக்கன் பாக்ஸ். அது ஒரு எபிடமிக். திடீர்னு ஒரு 3 மாசம் இருக்கும், அப்புறம் நம்ம கண்டினியூவல் யூஸ் ஆஃப் ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருக்க அப்புறம் கம்மியாகும். இது எபிடமிக்னு சொல்றோம். ஒரு மஞ்சக்காமால, ஹெப்பாட்டிட்டிஸ் இந்த மாதிரி இருக்கிறது எபிடமிக் அப்படின்னு சொல்றோம். எண்டமிக் அப்படின்னா இந்த நோய் இந்த ஏரியால மட்டும்தான் வரும், வேற எந்த ஏரியாலையும் வராது. ஏன்னா அவங்களோட இம்யூனிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா நமக்கு மலேரியாவுக்கு இம்யூனிட்டி இல்லை, ஆனா வேற கண்ட்ரீஸ்க்கு நம்ம அளவுக்கு மலேரியா அவங்களுக்கு அந்த வேற கண்ட்ரியில டிசீஸ் காஸ் ஆகுது இல்லை. அதே மாதிரி இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய மங்கி பாக்ஸ், குரங்கம்மை சொல்றாங்க இல்லையா, எங்க இருந்து வருது, காங்கோல இருந்து நமக்கு வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா. இந்த மங்கி பாக்ஸ்க்கு நேச்சுரலி நம்ம கிட்ட கைண்ட் ஆஃப் ஒரு இம்யூனிட்டி டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நேச்சுரலாவே இந்த ஏரியால இருக்கவங்களுக்கு இந்த டிசீஸ் வர மாட்டேங்குது, ஆனா அந்த ஏரியால இருக்கவங்களுக்கு வருது. அதுதான் எண்டமிக் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. எண்டமிக், பேண்டமிக், எபிடமிக். ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாக்டீரியல் டிசீஸை எலாபரேட்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். Thank you so much for watching. This is about the introduction session of human diseases. Okay.